வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2025ஓட 13வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் கம்மிங் 1 ஏப்ரல் நைட்டு 7:30 அன்னைக்கு லக்னோ கிரவுண்ட்ல தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம். ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் லக்னோ கிரவுண்ட்ல மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சாதகமான ட்ராக். பிட்ச் யூஸ் பண்ண ஸ்லோவா ஆகிடும். ஸோ பேட்டர்ஸ் இந்த வென்யூல லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிறது தான் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இனிஷியலி பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் டோட்டலி பவுலர்ஸ்க்கு சாதகமான ட்ராக், அதுவும் பர்டிகுலர்லி ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே சாதகமான ட்ராக் தான் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 160. இந்த வென்யூட ஹை ஸ்கோர்னு பார்க்கும்போது KKR 235 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் பார்க்கும்போது LSG RCBக்கு அகைன்ஸ்டா 108 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்திருக்காங்க. அந்த ஓவராலா 14 மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 7 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 6 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க டாஸ் பெருசா குரூசியலா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, எந்த டீம்ல குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்க போகுது. அந்த ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 4 மேட்சஸ், அதுல லக்னோ 3, பஞ்சாப் கிங்ஸ் 1 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அந்த ஹோம் வென்யூங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன்ல பார்க்கும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு ஒரு 55%, பஞ்சாப் கிங்ஸுக்கு 45% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டீங்களா? அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் Vision 11 ஆப். Vision 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10,000 ரூபாய் பிரைஸ் இருக்க கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க, 2 ஸ்பாட் தான். ஸோ அதுல நீங்க Vision 11ல பார்க்கும்போது 5199 ரூபா தான் என்ட்ரி ஃபீஸ். அதுவே நீங்க மற்ற ஆப்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 5750 ரூபா என்ட்ரி ஃபீஸா வரும். ஸோ இந்த ஒரு கான்டெஸ்ட்லயே உங்களால 551 ரூபா சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 4 கான்டெஸ்ட் பிளே பண்றீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கேயே ஒரு 2000 ரூபாயில இருந்து ஒரு 2200 ரூபா வரைக்கும் உங்களால மணி சேவ் பண்ண முடியும். இந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வேற ஒரு கான்டெஸ்ட்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ணலாம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லா யோசிங்க. எதுக்கு நம்ம என்ட்ரி ஃபீஸ்ல போய் அதிகமா பே பண்ணணும்? அதே 10,000 ரூபா தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 ரூபா தான் இங்கேயும், அதே 2 ஸ்பாட் தான். எதுக்கு என்ட்ரி ஃபீஸ்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா யோசிங்க. அண்ட் தென் GST TDS எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரான. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம எல்லா மேட்சுக்குமே அந்த IPL 50,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. அதுவும் பர்டிகுலர்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த டீம் விளையாடுற மேட்சுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம கூட ஃப்ரீயா பிக் பண்ணி பிளே பண்ணலாம். அண்ட் தென் CSKவோட ஒன் ஆஃப் த அபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னர் தான் Vision 11. ரொம்பவே சூப்பரான ஆப். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. Vision 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்த லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், ஐடன் மார்க்ரம் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாட், சர்துல் தக்கூர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், டிக்வே சிங், பிரின்ஸ் யாதவ். இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது மிச்சல் மார்ஸும் அண்ட் தென் டிக்வே சிங், இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் ஆப்ஷன் எடுக்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல சர்துல் தக்கூர் 1, ஆவேஸ் கான் 2 ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க. அண்ட் தென் பிரின்ஸ் யாதவ் 3 ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க. ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரவி பிஸ்னாய் 1, டிக்வே சிங் ரதி. ஓவராலா 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 5 பிளேயர் தான்
அவங்களோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல மேபி யாராவது எக்ஸ்பென்சிவா போறாங்க, அதர்வைஸ் நீ ஒரு பவுலரை கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல ஏடன் மார்க்ரம் வந்து 1 or 2 ஓவர் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த 5 பிளேயர்ஸ் தான் அவங்களோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் அப்படியே பஞ்சாப் கிங்ஸ் சைட் போயிட்டோம் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ஸ் ஆர்யா 2 பேர் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அட் நம்பர் 3ல ஸ்ரேயஸ் ஐயர் வராரு. அந்த அஸ்முல்லா உமர், கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாந்த் சிங், செஜ், மார்க்கோ யான்சன், யஸ்வந்தர் சகால், ஹர்தீப் சிங், வைசாக் விஜயகுமார். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் பிரியான்ஸ் ஆர்யா இவரும் வைசாக் விஜயகுமார் இவங்க 2 பிளேயரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ்ல லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல வைசாக் விஜயகுமார் 1, ஹர்தீப் சிங் 2, மார்க்கோ யான்சன் 3, அஸ்முதுல்லா உமர் 4, அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 5. ஓவரால் 5 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். அதுல லெஃப்ட் ஆர்ம் சீமர் 2 பேரும் 3 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க. ஸ்பின்னர்னு பார்க்கும்போது ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ல கிளான் மேக்ஸ்வெல் இருக்காரு. அந்த லெக் பிரேக் ஸ்பின்னர்ல யஸ்வந்தர் சகால். பயங்கரமான பவுலிங் யூனிட்டோட வர போறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா யஸ்வந்தர் சகால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஹர்தீப் சிங் அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆப்போசிட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ஆல்மோஸ்ட் கிளான் மேக்ஸ்வெல் இந்த பர்டிகுலர் மேட்ச் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல டெத்ல பவுல் பண்றதுனால வைசாக் விஜயகுமார் இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 15 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல மார்க்கோ யான்சன் இருந்து ஒரு 3 ஓவரும், அஸ்முதுல்லா உமர் இருந்து 1 ஓவரும், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இருந்து 1 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல மார்க்கோ யான்சன் 2 ஓவர் தான் பவுல் பண்றாரு அப்படின்னா அஸ்முதுல்லா உமர் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்கு யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய மிச்சல் மார்ஸ், ஏடன் மார்க்ரம். ஏடன் மார்க்ரம்க்கு இன்னும் ஐபிஎல் பெருசா அமையல இந்த சீசன். லாஸ்ட் 2 மேட்சுமே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஆனா மிச்சல் மார்ஸ் ஒரு நல்ல ஃபார்ம். அவரோட ஃபிட்னஸ்லயே தெரியுது. ஆல்மோஸ்ட் 10 kg வரைக்கும் அவரோட வெயிட்ல குறைச்சிருக்காரு. ஃபிட்னஸ்ல பயங்கரமா ஒர்க் அவுட் போட்டிருக்காரு. அல்லாம பேட்டிங்ல ஒரு வெல் இம்ப்ரூவ்மெண்டா தான் இருக்காரு. ஸோ மிச்சல் மார்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாரா, அதுல ஒரு மேட்ச்ல தான் அவரோட பயங்கரமான பேட்டிங் இருக்கும். ஆனா இப்போ லாஸ்ட் 2 மேட்சுமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவர் பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துறாரு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்களும் சேஃபா போகணும் அப்படின்னா மிச்சல் மார்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே ஏடன் மார்க்ரம் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா தான் இருக்கும். ஏன்னா ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. சப்போஸ் இவர் உள்ள நின்று ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஐடன் மார்க்ரம் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். நீங்க சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மிச்சல் மார்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல நான் ரிஸ்கா போக தயார் அப்படின்னா ஐடன் மார்க்ரம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி ஐடன் மார்க்ரமோட தான் போக போறோம். அந்த மிச்சல் மார்ஸை ஒரு 10ல இருந்து ஒரு 20% டீம்ல மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபார்ம். அவரோட பேட் ஃப்ளோ பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப குயிக்கா இருக்கு. வந்த ஃபர்ஸ்ட் எவரி பால்ல இருந்து அட்டாக்கிங் தான். நிறைய சிக்ஸர்ஸ்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு நிக்கோலஸ் பூரன். ஒரு 6 அடிச்சா 12 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது. அவர்கிட்ட இருந்து ஒரு 4 6 வந்தாலே போதும். ஆல்மோஸ்ட் அவர் அதுலயே 48 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4, ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிச்சா ஈஸியா 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நிக்கோலஸ் பூரனை தான் கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க 90% டீம்ல நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க பிளே பண்ற 100% டீம்லயும் நீங்க ரிஷப் பண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஷப் பண்ட்ல இருந்து 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லாமே விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் ஆயுஷ் பதோனி. இப்போ நீங்க டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய நிக்கோலஸ் பூரன் அண்ட் தென் மிச்சல் மார்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் டிராப் பண்றீங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் அந்த டீம்ல பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் டிராப் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டீம்ல ஆயுஷ் பதோனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸ் ஒரு 2ல இருந்து 3 விக்கெட் இயர்லயா விழுந்துருச்சு அப்படின்னா ஆயுஷ் பதோனி பொறுமையா நின்று டீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் ஒரு 35ல இருந்து ஒரு 40 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு 50 ரன் ஆடி இருக்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டாப் ஆர்டர்
டிராப் பண்ற டீம்ல மட்டும் ஆயுஷ் பதோனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் டேவிட் மில்லர், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கா வச்சுக்குவாங்க. கண்டிப்பா உள்ள வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சேசிங் வரும்போது 50-50 ஆப்ஷன்ல மட்டும் டேவிட் மில்லரை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அப்துல் சமாட் டாப் ஆர்டர் இயர்லியா ஒரு 3 to 4 விக்கெட் கொலாப்ஸ் ஆகிடும். அப்படிங்கிற பட்சத்துல பெரிய அளவுல யாரும் ஸ்கோர் ஆட மாட்டாங்க டாப் ஆர்டர்ல அப்படின்னு ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல மட்டும் அப்துல் சமாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா மேல இவங்களே மேக்ஸிமம் பால ஃபேஸ் பண்ணி ஆடிடுவாங்க. ஒரு 15 to 16 ஓவர் இவங்களே ஆடிட்டாங்க. அப்போ ஒரு 18வது ஓவர் 19வது ஓவர்ல தான் ஒரு வராரு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15 ரன் வரைக்கும் ஆடுதான சான்ஸ் இருக்கும். ஆனா அதுவே ஒரு 12வது ஓவர்லயோ 13வது ஓவர்லயோ உள்ள வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ 12வது ஓவர்ல 13வது ஓவர்ல பேட்டிங் வரணும் அப்படின்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி டீமை ரெடி பண்றீங்கன்னா அப்போ பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அப்துல் சமாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல சர்துல் தக்கூர் லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்தனால கண்டிப்பா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இங்க ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சாதகமான ட்ராக். அது இல்லாம பவுண்டரி டைமென்ஷன் பெருசா இந்த கிரவுண்ட்ல சிக்ஸர்ஸ் அண்ட் தென் பவுண்டரிஸ் டீல் பண்றதுக்கு பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகணும். ஸோ கண்டிப்பா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி சர்துல் தக்கூர் 2 விக்கெட் எடுக்கிறதான சான்ஸ் இருக்கும். ரவி பிஸ்னாய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஆவேஸ் கான் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். திக்வே சிங் ரதி பொறுத்த வரைக்கும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா தான் இருக்க போறாரு. ஒரு 30% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஒரு 2 விக்கெட் கிடைக்கும், இல்லைன்னா லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா கூட போறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் பிரின்ஸ் யாதவ் சேம் அதே மாதிரிதான் லோ பர்சன்டேஜ் பிக். லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க சேஃபா போகணும். இப்போ டிக்வேசிங்கிறதையோ பிரின்ஸ் யாதவோ இந்த டீம்ல ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்காங்க. இதுல நீங்க சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிக்வேசிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கிற பட்சத்துல பிரின்ஸ் யாதவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல ஓபன் பண்ண போறாங்க. இல்ல பிரப்சிமரன் சிங், பிரியான் சாரியா லாஸ்ட் மேட்ச் பிரியான் சாரியா ஒரு 40+ ரன் அடிச்சதுனால ஒரு 50 to 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் ஒரு 70% வரைக்கும் இயர்லியா விக்கெட் பெறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதிகபட்சம் ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா பிரப்சிமரன் சிங் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 25+ ரன் ஆடிடுவாரு. அது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால பிரப்சிமரன் சிங்கா பிரியான் சாரியாவான்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பிரப்சிமரன் சிங்க்கு கொடுங்க. ரிஸ்க் இருக்கிற டீம்ல மட்டும் பிரியான் சாரியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் த மேன் இன் ஃபார்ம், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 94 ரன் அடிச்சிருந்தாரு. கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்சும் ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாம ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க பிளே பண்ற 100% டீம்லயும் நீங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த அஸ்மதுல்லா ஓமர் சாய் மேக்சிமம் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ண போறாரு. ஆனா விக்கெட் எடுக்க இந்தியன் கண்டிஷன்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. இங்க பெரிய கிரவுண்ட் அப்படிங்கிற பட்சத்தினால கண்டிப்பா ஒரு 30% யூசர்ஸ் தான் இது வரைக்கும் அவரை பிக் பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த 2 ஓவர்ல ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது 4 ஓவரா கன்வெர்ட் ஆகும். இதனால பேட்டிங்லயும் அட் நம்பர் 4ல வராரு. உள்ள வந்து ஒரு 20 to 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அது இல்லாம சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல வந்துருவாரு. ஏன்னா டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இல்லாம ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறாரு. 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஒரு 40ல இருந்து ஒரு 60% டீம்ல அஸ்மதுல்லா ஓமர் சாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவும் பர்டிகுலர்லி அந்த நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் கிளான் மேக்ஸ்வெல் கண்டிப்பா நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயும் மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. கிரவுண்டு பெரிய கிரவுண்டு, ஆப்போசிட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் கிளான் மேக்ஸ்வெல் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பேட்டிங்ல ஒரு 10 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் 1 or 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு. ஸோ அதுல விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனா எக்கனாமியா பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வராரு அப்படின்னா ஒரு 15 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 40 to 50% டீம்ல மட்டும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனா கிளான் மேக்ஸ்வெல்ல எல்லா டீம்லயும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் சசாங்க் சிங், இப்போ மேல இருக்க ஸ்ரேயஸ் ஐயர், கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஸ்மதுல்லா ஓமர் சாய் அண்ட் தென் பிரப்சிமரன் சிங் 5 பிளேயரும் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அந்த 5 பிளேயர்ல
ஒரு 3 விக்கெட் இயர்லியா விழுந்தா மட்டும்தான் சசாங்க் சிங்க்கு பேட்டிங் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இயர்லியா இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் ஃபிளாப் ஆகிடுவாரு அப்படின்னு ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா அடுத்தடுத்து இருக்க ஸ்மிருதி ஓமர்ஸை, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க எல்லாம் இந்தியன் கண்டிஷனுக்கு இன்னுமே அடாப்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. ஸோ அது இல்லாம பெரிய ஸ்கோர் ஆடுவாங்களாங்கிறது டவுட் தான். அப்படிங்கிற பட்சத்துல ஸ்ரேயஸ் ஐயர் இயர்ல கொலாப்ஸ் ஆகிடுவாரு அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயரை டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல சசாங்க் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் செஜ்ஜில ரொம்ப ரொம்ப லோ பர்சேஜ் பிக்கு, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பவுலிங் ஆப்ஷன்ல மார்க்கோ யான்சன், யஸ்வந்தர் சகல், ஹர்தீப் சிங், வைசாக் விஜயகுமார். இதுல யார் யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னா சகால் அண்ட் தென் ஹர்தீப் சிங், இவங்க 2 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா சகால்ட்ட இருந்து 2 விக்கெட்டும், ஹர்தீப் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் ஓட டெத் ஓவர் பவுலர் தான் வைசாக் விஜயகுமார். விக்கெட் கிடைக்குதோ இல்லையோ நிறைய அவுட் சைடு தான் ஆல் ஸ்டெம், நிறைய ஏர்கட் போட்டு போயிட்டே இருக்காரு. அண்ட் நிறைய டாட் பால்ஸ் போடக்கூடிய பவுலர் வைசாக் விஜயகுமார். நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 30% டீம்ல மட்டும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மார்க்கோ யான்சன் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் கிடைக்கும். இல்லைன்னா விக்கெட்டே கிடைக்காம லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவாவோ இல்லை எக்கனாமிக்கோ போல் பட்டு போறதான சான்ஸ் இருக்கும். ஒரு 30ல இருந்து ஒரு 60% டீம்ல மார்க்கோ யான்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிற டீம்ல வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்த்துருங்க மார்க்கோ யான்சனை. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 15 ஃபேண்டசி பிளேயர் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க சேஃபா போகணும் அப்படின்னா எல்லா யூசர்ஸ் மாதிரியே மிச்சல் மார்க்ஸ் கூட போங்க. நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம் ஐடன் மார்க்ரம் 1, நிக்கோலஸ் பூரன் 2, ரிஷப் பண்ட் 3, டேவிட் மில்லர் 4, ஆவேஸ் கான் 5, ரவி பிஸ்னாய் 6, சர்துல் தக்கூர் 7. இன்னும் லோ பர்சன்டேஜ்ல சேஃபா போகணும் அப்படின்னா டிக்வே சிங்குக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல ரிஸ்கா போகணும் அப்படின்னா பிரின்ஸ் யாதவுக்கு போய்க்கோங்க. அண்ட் தென் ஆயுஷ் பதோனிய, நிக்கோலஸ் பூரனை டிராப் பண்ற டீம்ல ஆயுஷ் பதோனிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங்குக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். பிரப்சிம்ரன் சிங் 8, அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் 9, கிளென் மேக்ஸ்வெல் 10, மார்க்கோ யான்சன் 11, யஸ்வந்தர் சகால் 12, ஹர்தீப் சிங் 13, அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர்ஸாய் அல்லது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க 14. இந்த 14 ஃபேண்டசி பிளேயர்ஸை மட்டும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிக்கோலஸ் பூரனை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஷப் பாண்டா ஒரு கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சர்துல் தக்கூருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ரவி பிஸ்னாய்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஆவேஸ் கானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா கைடன் மார்க்ராம இந்த பர்டிகுலர் மேட்ச் கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயரை ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பிரப்சிம்ரன் சிங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிளென் மேக்ஸ்வெல் கேப்டன் வைஸ் கேப்டன் 2 ஆப்ஷனுக்குமே எலிஜிபிளா இருப்பாரு. அண்ட் தென் மார்க்கோ யான்சன் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சகால் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அண்ட் தென் ஹர்தீப் சிங்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.